அங்க வினோதினி உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்லி தேடிட்டு இருந்தா. நீங்க என்னடானா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க. என்ன தேடுறாங்களா? அவங்க கூப்பிட்ட மாதிரி எனக்கு கேட்கவே இல்லைங்களே. கேட்டிருந்தா தான் நான் போயிருப்பேன். ஓ சரி சரி விடுங்க. அதான் நான் சொல்லிட்டேன்ல, நீங்க போங்க. அவ அந்த ரூம்ல தான் இருக்கா, நீங்க போய் என்னன்னு கேளுங்க. இல்லைங்க, என்னையும் ஒரு மனுஷனை மதிச்சு வாசு சார் என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதே பெரிய விஷயம். வந்ததுக்கு ஒரு ஓரமா நின்னுட்டு போறதுதான் எனக்கு மரியாதை. அதை விட்டுட்டு அவங்க வீட்டு ரூமுக்குள்ள போறதெல்லாம் நாகரிகமே கிடையாதுங்க. எப்படியும் கேக் கட் பண்றதுக்கு வெளில வருவாங்கல்ல, அப்ப அவங்கள பார்த்து பேசிக்கிறேன். என்னங்க நீங்க, அவதான் ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்றான்ல, நீங்க பாட்டு கேட்டுக்கிட்டு அசால்ட்டா நின்னுட்டு இருக்கீங்க. இத பாருங்க, அவ உங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கா. அவ கூப்பிட்டு நீங்க போறதுக்கு போய் இவ்ளோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. அட போங்க நீங்க. நான் ஒரு நல்லதுக்கு சொல்றேங்க, நீங்க வேற எதெல்லாம் சேர்த்து தப்பா பேசுறீங்க. அட போங்க, அப்ப என்னன்னு கேளுங்க. சரிங்க சரிங்க, இதோ போறேங்க போறேன். நீ உள்ள போனாதானே காரியத்தை கெடுக்க முடியும். சேர்த்து வைக்கிறதுக்காக பெருசுங்க அனுப்பி வச்சுட்டு நல்ல ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றாங்களா? பிரிச்சு வைக்கிறதுக்காக நாமளும் ஆள் அனுப்பியிருக்கோம். நாமளும் ரிசல்ட்டுக்காக கீழே போய் வெயிட் பண்ணுவோம். நம்ம ஆரம்பத்துல இருந்தே ஒண்ணு சேரக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தோம். அப்புறம் பசங்க விருப்பத்துக்காக ஒன்னா சேரலான்னு முடிவு பண்ணிட்டோம். சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க? அது சொல்லணும், எப்படி சொல்றதுன்னு. ஏங்க அந்த முடிவை நம்மளோட எங்க ஒண்ணு இல்லைங்க, நான் வரேன். வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல வாங்க. சாரிங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்க போல இருக்கு. நான் ஒருத்தன் இப்படி உள்ள வந்துட்டேன். சாரி சார், நீங்களும் இங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எங்க கதவு சாத்து இருக்கு, உள்ள வரப்ப தரட்டு வரணுங்கிற மேனஸ் கூடவா இருக்காது? இல்ல சார், கதவு முழுசா மூடி இருந்தா கண்டிப்பா தட்டிட்டு தான் வந்திருப்பேன். பாதி மூடி இருந்துச்சுங்களா. அது மட்டும் இல்லாம இவங்க ஏதோ என்கிட்ட முக்கியமா பேசணுங்கிறதுக்காக தேடிட்டு இருந்ததா கனகா சொன்னாங்க. அதான் கடகடம் உள்ள வந்துட்டேன். எங்க சார் ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கார் போல இருக்கு. நீங்க என்ன விஷயமா கூப்பிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கேட்டு டக்குன்னு போயிருவேன். நானா? நான் எங்க உங்களை கூப்பிட்டேன்? சரியா போச்சு, எதுக்கு கூப்பிட்டீங்கிறதே மறந்துட்டீங்களா? நீங்க யோசிச்சீங்க, நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். ஆஹா இல்ல இல்ல இல்ல, நான் டீ போட்டு வச்சிருந்தேன். அப்ப உங்களை ஆளை காணோம். அதான் எங்க இருக்கீங்கன்னு பசங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். கனகா அதத்தான் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா சார், ஒரு சின்ன டீ இத போய் முக்கியமான விஷயம் சொல்லி அனுப்பிச்சாங்க. நல்ல ஆளுங்க அவங்க. சரிங்க, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டுங்க, நான் வரேன். அம்மா அப்பா ரெண்டு பேரும் சீக்கிரம் கீழே வாங்க, கேக் கட் பண்ணனும். சரி, பசங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நான் கீழே போறேன். நீங்க பேசிட்டு வந்துருங்க. சத்தியமா சொல்றேன் சார், நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்கிறது எனக்கு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உள்ள வந்திருக்க மாட்டேன் சார். ஏன் சார், என் மேல உங்களுக்கு கோவங்களா? பண்றத பண்ணிட்டு இதுல கேட்க வர சரியா? அதான் உங்களுக்கே தெரியுதுல்ல. என்ன சார்? ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு நேரம் சரியில்லை. இல்ல சார், எனக்கு தான் நேரம் சரியில்லை. நீங்க கோவமா இருக்கீங்க போல இருக்கு. நான் கிளம்புறேன் சார்.